டிஸ்ட்ரோஃபின்றது எல்லாருக்கும் தெரியும், ஒரு ஜெனட்டிக் டிசீஸ் அப்படின்னா பரம்பரையா வரக்கூடிய ஒரு வியாதி. மஸ்குலர் டிஸ்ட்ரோபி வந்த குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா 3 வயசுக்குள்ள அவங்களோட நடைகள்ல சேஞ்சஸ் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா விழ ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு கீழே உட்கார்ந்து எழுந்துக்க முடியாது, இந்த பிரச்சனைகள்லாம் வரும். குறைஞ்சபட்சமா 6 வயசு 7 வயசு நடக்க சொல்லலாம் அவங்களுக்கு மசில்ஸ்ல கண்ட்ராக்சர் வர ஆரம்பிச்சிடும். பரம்பரை வியாதின்றது எப்படின்னா ஒரு 10 தலைமுறைக்கு முன்னாடி கூட வந்திருக்கலாம். சில பேர் வருவாங்க நம்ம கிட்ட, மஸ்குலர் டிஸ்ட்ரோபி இருக்கும், எனக்கு இல்லையே, இந்த மாதிரி தாத்தாக்கும் பார்க்கல, அப்பாவுக்கும் பார்க்கல, நம்மளுக்கு எத்தனை தலைமுறைகளை தெரிஞ்சிருக்கும் பாத்துக்கணும். 10 தலைமுறைக்கு முன்னாடி கூட இருக்குன்னு சொல்ல நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது, ரொம்ப குறைவு. சோ அந்த 10 தலைமுறை கூட வந்திருக்க ஒரு ஜீன் டிராவல் ஆயிட்டே வரும். ஏதோ ஒரு தலைமுறையில அந்த ஜீன் டிஸ்ட்ரோபின் அப்படின்ற ஒரு ஜீன் மியூட்டட் ஆயிட அதோட செயல்களை செய்யறதில்ல. மசிலுக்கு தேவைக்கூடிய பலத்தையும் சக்தியும் கொடுக்கறது அந்த ஜீன் தான். அந்த ஜீன் மியூட்டட் ஆகிறதுனால கொஞ்சம் கொஞ்சமா மசில்ஸ்ல அதோட வீக்னஸ் ஆரம்பிக்குது. அது எப்ப தெரியும்னா ஒரு 3 வயசுக்கு அப்புறம் தான் தெரியவே ஆரம்பிக்குது. 3 வயசுக்கு முன்னாடி தெரியாது. ஏன்னா 3 வயசுக்கு முன்னாடி தாயோட குணநலன்களை அது அடைஞ்சிருக்கு. நல்லா நடந்துட்டு இருப்பாங்க, ஏதோ ஹெல்த் பிரச்சனை அப்படின்னு நிறைய பேர் அவேர்னஸ் அந்த மஸ்குலர் லிஸ்ட்ல இல்ல, கவர்மெண்ட் லிஸ்ட்ல இல்லாத கேசஸ் நிறைய வராங்க. 3 வயசு வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா ஆடி ஓடி எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்க குழந்தை திடீர்னு சொல்லிட்டு கொஞ்சம் வீக் ஆகும் பாடி. கொஞ்ச நாள் கழிச்சு திடீர்னு கீழே அடிக்கடி விழ ஆரம்பிக்கும். கீழே அடிக்கடி விழுந்த குழந்தை அப்படியே சரி ஏதோ சக்தி இல்ல, அது இதுல இப்படித்தான் நினைப்பாங்க. சாதாரணமா நல்லா ஏன் இது போல இருக்கிற குழந்தைய கேட்பாங்க எல்லாருமே கொஸ்டின்ஸ். ஆனா குழந்தைக்கு இருக்கிற பிரச்சனை அவங்களுக்கு தெரிய போறது இல்ல. சோ கொஞ்ச நாள் ஆக ஆரம்பிச்சுன்னா திருப்பி கீழே உட்கார்ந்த குழந்தை வித்தியாசமா எழுந்துக்க ஆரம்பிக்கும். நம்ம சாதாரணமா எழுந்துக்கிற மாதிரி அவங்க மெல்லமா பிடிச்சு அதை பிடிச்சு இதை பிடிச்சு எழுதுக்க. இப்படி போற குழந்தை ஒரு 4 வயசுக்கு வர சொல்ல படியெல்லாம் ஏறவே ஏறாது. படி ஏற சொல்ல ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி ஏறும். கீழே விழுந்துகிட்டே இருப்பாங்க, டப்புன்னு விழுந்துருவாங்க. யாராவது பிடிச்சி சும்மா தட்டினா கூட விழுந்துருவாங்க. என்னவோ குழந்தைக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்டே அப்பதான் போக ஆரம்பிப்பாங்க. அது வரைக்கும் ஏதோ சக்தி இல்ல, அது இல்ல, இது இல்லன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கிற ஜனங்கள் அதுக்கப்புறம் டாக்டர் கிட்ட போக ஆரம்பிச்சுன்னா டாக்டர் கொஞ்ச நாள் எடுத்துக்குவார். கொஞ்ச நாள் விட்டமின்ஸ் எழுதி கொடுப்பாரு. சக்தி இல்ல, இவங்களுக்கு இதை பண்ணுங்க. ஏன்னா அவங்களுக்கு போகிற இனிஷியலா போன உடனே டாக்டர்ஸ் அதான் செய்வாங்க. சோ அதுக்கப்புறம் பார்க்க அவங்களோட சிம்டம்லாம் இந்த மாதிரி இருக்க ஆரம்பிச்ச உடனே இருக்குதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட ஆக்சுவலா ஒரு 3 நாள் சாப்பிடாம இருந்த பேரண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அதுல ஜென்ஸ் பரவாயில்ல, கொஞ்சம் ஈஸியா எடுத்துக்கிறாங்க. லேடிஸும் சுத்தமா நொறுங்கி போயிடுறாங்க. சோ அவங்கள அதுல இருந்து கொண்டு வரதுக்கே கொஞ்சம் நேரம் ஆகுது. இது டிசீஸ் இப்படி இருக்குதுன்னு புரிய வைக்கிறதுக்கே நமக்கு கொஞ்சம் நேரம் ஆகுது. புரிய வச்சதுக்கு அப்புறம் அதோட தீவிரம் என்ன, எப்படி இருக்குன்னு தெரிய வச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் பத்தி சொல்ல வேண்டிய நிலைமை இருக்குது. ஏன் இப்படி நடந்ததுன்னு கேள்விக்கு இன்னும் ஆன்சர் கிடையாது. என்ன பண்ணலாம் அதை எடுத்து காமிக்கிறோம். நிறைய பாசிட்டிவ் திங்ஸும் இருக்குது. மற்ற குழந்தைகளோட கம்பேர் பண்றப்போ அந்த பாசிட்டிவ் திங்ஸை ஹைலைட் பண்ணி அவங்களுக்கு ஒரு டானிக் கொடுத்து அனுப்புறோம். எப்பயுமே பேரண்டிங் தான் இம்பார்ட்டன்ட், நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்மளெல்லாம் பார்த்து தான் பிள்ளைங்க வளர்றாங்க. நம்மளோட ஒவ்வொரு சந்தோஷமும் துக்கமும் நிச்சயமா குழந்தைகளை பாதிக்கும். அதனால அந்த பேரண்ட்ஸை ரெடி பண்ணிட்டாலே நம்ம குழந்தைகளை சரி பண்ண முடியும். ரிப்போர்ட் பார்த்ததுக்கு அப்புறம் அவங்களை மெதுவா கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்களுக்கு இதுக்கு ஒரு தீர்வு நமக்கு இருக்குது. ஏன்னா அந்த குழந்தைகள் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு ஆக்டிவா வச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு பிள்ளைகளோட லைஃப் ஸ்பேன் இன்க்ரீஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் ஒரு ஹோப்ஸ் கொடுக்கிறோம். இன்னைக்கு ரிசர்ச் நடந்துட்டு இருக்கலாம். ஒரு குழந்தை நடந்தாதானே அவங்களுக்கு மெடிசன்ஸ் கொடுத்தா ஒர்க் அவுட் ஆகும். நட இல்லாத குழந்தைங்க டிஃபார்மிட்டில ஆனதுக்கு அப்புறம் மெடிசன்ஸ் கொடுத்தாங்க எப்படி நடப்பாங்க? அந்த குழந்தைங்க மூவ்மெண்ட் இல்லாம பெட் ரிட்டன் ஆன குழந்தைங்க அப்படியே போற சான்சஸ் இருக்கு. விட்டுட்டீங்கன்னா கார்டியாக் பிரச்சனை வந்துடும். ஒரு 3 வருஷத்துக்கு மேல நடக்க வைக்க முடியாது. ஒரு குழந்தையால நிக்க முடியல அப்படிங்கிற ஒரு பட்சத்துல நிக்கக்கூடிய பொசிஷனை கொண்டு வரதுக்காக பீச் மணல்ல நிக்க விடுவாங்க. பழங்காலமா அதை பண்ணிட்டு இருக்காங்க. அதில் நிக்க வச்சா நிக்கக்கூடிய பழக்கம் வருங்கிறது மாதிரி. அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்களுக்கு ஸ்டாண்டிங் பொசிஷன் கொடுக்குற மாதிரி உட்ல பண்ணி அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்களுக்கு நிறைய மெத்தட்ஸ் யூஸ் பண்ணணும். கியூரபிள் பண்றதுக்காக எனக்கு எதுவுமே இல்லை. நம்ம என்ன பண்றோம், இவங்களோட லைஃப் எக்ஸ்டெண்ட் பண்றதுக்காக நடந்துகிட்டே இருக்கணும். எப்போ நட நிக்குதோ அப்பதான் இருதயத்தோட பிரச்சனை அதிகமாகுது.
இருதயத்தோட செயல்பாடு கம்மியான உடனே எப்போ சளி வருதோ அன்னைக்கு பிரச்சனை. மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் வந்து கண்டினியூஸா குழந்தைகளுக்கு வந்து தெரப்பி கொடுக்கறதுனால பசங்கள் வந்து ஆக்டிவா இருக்கிறாங்க, பாடி கண்டிஷன் நல்லா இருக்கு, சைக்கலாஜிக்கலா அவங்க பியர் குரூப்போட இருக்கிறப்ப ஹாப்பியா இருக்கிறாங்க. சாரோட சன்னுக்கு மஸ்குலர் டிஸ்ட்ரோபி அப்படின்னு தெரிய வந்துச்சு. சாரோட பையன் தனுஷுக்கு வந்து முதல்ல 7 வயசு, கொஞ்சம் மொபிலிட்டிஸ் கொஞ்சம் ஸ்டாப் ஆயிருந்தது. அவனுக்கு தனியா பிசியோஸ் கிளாஸ் மார்னிங் இருக்கும், ஈவினிங் இருக்கும், ஃபுல்லா பிசியோ போயிட்டு இருந்தது. அப்படிங்கும்போது நான் சாரை போய் பார்க்க போறேன். நான் பேசுறதை விட நீங்க என்னோட வீடியோஸ் பாருங்க அப்படின்னு. ஒரு குழந்தை நட இல்லாத ஸ்டேஜ், நிக்கிற ஸ்டேஜ், நடந்த ஸ்டேஜ் எல்லாத்தையும் காமிச்சேன் நான் வீடியோ பார்க்க சொல்ல. அப்போ வந்து திருநெல்வேலி பக்கத்துல வீரவனலூர் அப்படின்ற ஒரு ஊர்ல ராமசாமின்ற ஒரு வைத்தியர் வந்து மஸ்குலர் டிஸ்ட்ரோபிக்காகவும் மற்ற ஜெனட்டிக் ப்ராப்ளத்துக்காகவும் சில பாரம்பரியமான ஒரு வைத்தியத்தை கொடுத்துட்டு இருக்காரு, அந்த வைத்தியத்தை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த செடியில இருந்து காட்டினாரு. அவர் யாருக்குமே நம்புறதுக்கான மைண்ட் இல்லை. என்ன பண்ணீங்க, ஒரு குழந்தைங்க நட இல்லாத குழந்தைங்க நடக்கிறதுக்கு வேண்டே தலைகளை நிக்குது, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா போய் பார்ப்போம், ஒரு வாரம் இருப்போம், என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம். 20 daysல நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாங்க. சார் வந்து பார்த்துட்டு சாரோட பையனை அட்மிஷன் போட்டாங்க. ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்ச முதல் நாள்ல இருந்து அவனோட கஷ்டம் ரொம்ப வேதனைப்பட்டான். ஏன்னா அந்த கட்டை போட்டு அவனை நிக்க வச்சிருவாங்க, ஒரு 2 hours நிக்க வச்சு அவனை பெண்ட் பண்ணி. சீரியஸாவே நான் அந்த இடத்துல இருந்தனே தவிர எனக்கு அதுல சுத்தமா விருப்பம் இல்லை. என்ன இப்படி போட்டு கஷ்டப்படுத்துற ஒரு ட்ரீட்மெண்ட் தேவைதானா? பிகாஸ் நாம எல்லாம் ஹலோபதியில பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு ரொம்ப சாஃப்டான நேச்சர், ஏன்னா மசில் வந்து டேமேஜ் ஆகும், எவ்வளவு எக்ஸசைசஸ் கொடுக்கணும், எவ்வளவு வெலாசிட்டியோட கொடுக்கணும், அதெல்லாம் நம்ம படிச்சிருக்கிற நேரத்துல இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்ல நான் அதை எடுத்துக்க என்னால முடியல. அது குழந்தை ரொம்ப கஷ்டப்பட்டான். கொஞ்ச நாள் இருந்த உடனே அவனுக்கே ரொம்ப துடிப்பான். அதனால திரும்ப வந்துடலான்ற நிலைமைக்கு கூட போனோம். அவனே சொன்னா சில நேரத்துல இல்ல நம்ம இருந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப கூட பாத்தீங்களா நம்ம அங்க வைத்தியர் இருப்பார் ராமசாமி, அவர்கிட்ட பேச கூட மாட்டேன். என்னடா இப்படி போட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க குழந்தைங்களை, இது போல ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுக்காக நம்ம அங்க இருந்து இங்க வந்தோம் ஒரு ஃபீல் தான் வந்துச்சு. பட் அந்த 1 monthக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா அவனோட அந்த பயோமெக்கானிக்கல் பிசியாலஜிக்கல் சேஞ்சஸ் இதெல்லாம் பார்த்த உடனே சம்திங் இஸ் தேட் அப்பதான் தெரிஞ்சது. ஸோ என்ன இருக்குன்றத அதுக்கப்புறம் தான் நம்ம அதை தெரிஞ்சுக்கவே ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் தான் நான் கத்துக்க கூட ஆரம்பிச்சேன். ஸோ எப்படி எல்லாம் கட்டு போடுறாங்க, இனிஷியலா கட்டு போடுறதுக்கு அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கு, அந்த டெக்னிக் எப்படி எல்லாம் ஃபாலோ பண்றாங்க, ஸோ கட்டு போடுற நேரத்துல எந்த அளவுக்கு அந்த ரேஞ்ச் ஆஃப் மோஷனை மாத்துறாங்க, பாடியோட அலைன்மெண்ட் எப்படி கரெக்ட் ஆகுது அப்படின்றத அப்பத்துல தான் உணர ஆரம்பிச்சோம். ஒரு 3 மாசத்துல சாரோட பையன் ஓரளா காலிபர் போட்டு மூவபிள் ஆக ஆரம்பிச்சாரு. டைரக்டா அவங்க கூட டீல் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி நான் அங்க உட்கார்ந்து அவங்க கூடவே இருந்து நான் பார்த்த அதே தனுஷ்க்கு, இங்க இருந்து கொண்டு போன மொபிலிட்டி இல்லாத தனுஷ்க்கு கொஞ்சம் கொஞ்சமா அவனோட பிசியாலஜிக்கல் சேஞ்சஸ் கொஞ்சம் நான் பார்த்தேன். என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒரு பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குற ஒரு ஆளா நான் இருக்கலாம். நான் சாரை பொறுத்தவரை அதுல பாதிக்கப்பட்டவன். சோ அந்த பையன் நடந்த உடனே மஸ்குலர் டிஸ்ட்ரோபிக்கு இவ்வளவு பெரிய ஒரு விஷயம் இருந்து இது வெளியில தெரியப்படுத்தவே இல்லை, இது வரவே இல்லைன்னா நீங்க தான் காரணம், இது பெரிய அளவுல கொண்டு போலாம், நீங்க வந்து திருச்சிக்கு வாங்க. நாங்க ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் சாரை பார்க்க திருச்சிக்கு போனேன். நமக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு நம்மகிட்ட டேலண்ட் இருக்கு, நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், அதுக்கான இடம் இல்லை, ரொம்ப கம்மியா இருக்கு. அப்படிங்கறதுனால சார் உடனே சொன்னாங்க, நான் இதுக்குன்னே ஒரு ஹாஸ்பிட்டல் ரன் பண்றேன், நீ இந்த ட்ரீட்மெண்ட்டை உன்னோட பாரம்பரியம் பண்ணிட்டு இருக்கிற, நீ இங்க வந்து பண்ணுவியா? இந்த மாதிரி அஃபெக்ட் ஆன எத்தனையோ பேர் இருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே லைஃபை இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்கு நீங்க மஸ்குலர் டிஸ்ட்ரோபி ஸ்பெசிபிக்கா ஹைட்ரோதெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி, பிசியோதெரப்பி, ட்ரெடிஷனல் ட்ரீட்மெண்ட், இந்த மாதிரி எல்லாத்தையும் கொண்ட ஒரு குரூப் அப்படின்னா இன்னைக்கு நம்ம வீரவநல்லூர்ல இன்னைக்கு மேப்ல தெரியக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு சார் கொண்டு வந்துருக்காங்க. மஸ்குலர் டிஸ்ட்ரோபினா வீரவநல்லூர் தான் மஸ்குலர் டிஸ்ட்ரோபி. என்னோட ட்ரீட்மெண்ட்டும் சாரோட கையும் ஒன்னா சேர்ற மாதிரி எனக்கு அந்த பில்டிங் அமைஞ்சது.
ரேவதி ஹாஸ்பிட்டலோட தசை சிதைவு நோயாளிகளுக்கான தனிப்பட்ட ஸ்விம்மிங் பூல் நீச்சல் பயிற்சி குளத்துல நிறுத்திருக்கிறோம். இந்த நீச்சல் பயிற்சி மட்டுமே உலகம் முழுவதும் எந்த விதமான தடையும் இல்லாம தசை சிதைவு நோயாளிகளுக்காக பரிந்துரைக்கப்பட்ட ஒரு சிகிச்சையாப்படுது. இந்த நீச்சல் குளத்துல நாங்க என்ன செய்யறோம் அப்படின்னா, அவங்க கண்ட்ராக்சர் ரிமூவல்னு சொல்றோம். அது சயின்டிபிக்கா அவங்க தசையில இருக்கக்கூடிய இறுக்கத்தை முழுமையா விரிவிக்கிறதுக்கு, அந்த தசை லூசன் பண்றதுக்காக உள்ள பயிற்சி பண்றோம். ரெண்டாவது, நீருக்கு எப்பவுமே தண்ணீருக்கு எப்பவுமே பயான்சின்னு ஒரு பவர் இருக்குது. நம்ம தண்ணிக்குள்ள போய் இறங்கி நின்றுட்டோம்னா அதை சுற்றி இருக்கிற தண்ணி நம்ம மேல ஒரு அழுத்தத்தை கொடுக்குது. அந்த அழுத்தத்தை மீறி தான் நம்ம சுவாசிக்க வேண்டியது இருக்குது. அந்த குழந்தைங்களுக்கு முக்கியமா தசைச்சிதைவு நோயாளி குழந்தைகளுக்கு முக்கியமா செய்யக்கூடிய விஷயம் மூச்சு பயிற்சின்னு தான் சொல்றோம். அந்த மூச்சு பயிற்சியை அதிகப்படுத்துறதுக்கு, உள்ளுறுப்பான நுரையீரலை மேலும் பலப்படுத்துறதுக்கு நீச்சல் பயிற்சி தான் ஒரே வாய்ப்பா அமையுது குழந்தைங்களுக்கு. அதற்கான பிரத்யேக நீச்சல் குளம் நாங்கள் இங்க வச்சிருக்கிறோம். 5 monthsல எனக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுது. இன்னும் நான் 1 or 2 months இருந்தேன்னா தூக்கிட்டு வந்த என் பிள்ளைய அதுவா அலோனா நடந்து போற அளவுக்கு கூட்டு போட நம்பிக்கை இருக்கு. இப்ப எனக்கு 75-90% என் பிள்ளை வந்தாச்சுங்க. இன்னும் ஒரு 10%க்காக காத்திருக்குங்க. கண்டிப்பா நான் கூட்டு போவேன். அதுல முழுமையான நம்பிக்கை இருக்குதுங்க. இந்த முழு பங்கும் நெப்போலியன் சாருக்கும் இங்க உள்ள ஸ்டாஃபுங்க அத்தனை பேருக்கு என் நன்றியை கடவுள். 7 மாசம் ஆகுது. இப்போ கீழே மட்டும் ஷூ மாதிரி போட்டுன்னு நடக்கலாம். வர பிடிச்சிங்க எங்களுக்கு சந்தோஷம். நெப்போலியன் சாரு ரொம்ப நன்றி அவருக்கு. அவர் மாதிரி எங்களுக்கு படுக்க எங்களுக்கு சாப்பாடு தண்ணி எல்லா வசதியும் நல்லா பண்ணி கொடுத்துருக்கிறாரு. அவர் சாமியை தான் நினைக்கணும். நாங்கள் சாமியை நினைச்சோன்னா அவரு நினைக்காத நேரமே இல்லைன்னு நினைச்சிட்டு நெப்போலியன் சாருக்கு ரொம்ப நன்றி. இந்த மாதிரி உள்ள குழந்தைங்களை லைஃபை இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்காக அந்த ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்கிறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. மஸ்குலர் டிஸ்ட்ரோபி நடை இல்லை அப்படின்னு சொன்னா திரும்ப முடியும் அப்படிங்கறத எங்களோட திங்கிங்.